மூன்றாவது வானம் வரைக்கும் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். மூன்றாவது வானம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. அதன் மேல் சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் வானமண்டலத்தின் பொல்லாத சக்திகள் என சொல்லப்பட்டிருக்கிற சாத்தான் குடியிருக்கிற இடமாகிய அந்த வானத்திலே அங்கே இருந்த அக்கினியை இறக்கும்படிக்கு அதிகாரம் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. எலியாவின் காலத்திலே வானத்திலிருந்து அக்கினி இறக்கும்படிக்கு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கும் ஒரு போட்டி வந்ததை பார்க்கிறோம். பாகால் தீர்க்கதரிசிகளால் முடியாததை எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார் என்று பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை அந்த பரிசுத்தவான் நடப்பித்ததான் அந்த மகா பெரிய காரியத்தை அந்தி கிறிஸ்து நடப்பிக்கிறான். இது எதை குறிக்கிறது? அந்தி கிறிஸ்துவுக்கு வானமும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது, பூமியும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சாத்தான் அதிகாரத்தை கொடுக்கிறான், மனுஷர் தயவு இருக்கிறது. இதை மீறி அவனை எதிர்த்து ஒரு ஆத்துமா இந்த உலகத்திலே வாழ முடியுமா? இன்னும் சொல்ல போனால் பாருங்கள், 13வது அதிகாரம் 14வது வசனம், மிருகத்திற்கு முன்பதாக அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயம்பட்டு பிழைத்த அந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், அந்த காலத்தில் ஆவியை கொடுக்கக்கூடிய சத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான கள்ள தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்படுகிறது. ஆவியை கொடுக்கத்தக்கதான சத்துவம். இது எதை குறிக்கிறது? இந்த காலத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், மனுஷன் உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். குளோனிங் மெத்தட் என்கிற முறையிலே மனுஷன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். இதை காட்டிலும் மேலாக சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்க இந்த காலத்தில் பாருங்கள், ரோபோக்கள் பேச வைக்கிறார்கள், ரோபோக்களை பாட வைக்கிறார்கள், ரோபோக்களை நடக்க வைக்கிறார்கள். கடைசியாக ரோபோக்கள் நாம் சொல்வதை புரிந்து கொண்டு பதில் சொல்ல வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா ரோபோக்கள் என்று சொன்னால் உடனே ஜப்பான்ல இருக்கிற ஏதோ ரோபோ, சைனால இருக்கிற ஒரு ரோபோ? இல்லைங்க. ஏடிஎம் மிஷினுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்களா? போய் நின்ன உடனே வெல்கம்னு சொல்லுதா? அவங்கள பார்த்து ஒரு கார்டை போட்ட உடனே கேட்ட கேள்விக்கு அது பதில் சொல்லுதா? பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்கறீங்க, அதுக்கு உடனே அது பேலன்ஸ் காட்டுதா? இது ஒரு வகையான ரோபோ தாங்க. இது இன்னும் டெவலப் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பேசுகிற ஏடிஎம் மிஷின் எல்லாம் வந்து விட்டது. இப்பொழுது பதில் சொல்லக்கூடிய ஏடிஎம் மிஷின் எல்லாம் வந்து விட்டது. இப்பொழுது ரோபோக்களுக்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அந்தி கிறிஸ்து தயாராகி கொண்டிருக்கிறான். பாருங்கள், இந்த உலகத்திலே அவன் உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டான். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆவியை கொடுக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய அதிகாரம் பிதாவுக்கு உண்டு. அதை அவன் எடுத்துக்கொள்கிறான். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடிய அதிகாரம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு உண்டு. அதையும் அவன் எடுத்துக்கொள்கிறான். வலு சர்ப்பம் தன் அதிகாரத்தை கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறதுக்கு முற்பட்டான். அந்த அதிகாரத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் இந்த பூமியிலே செய்தான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய கையில வைத்துக் கொள்ளுகிறான். உருவாக்குறான், ஆவியை கொடுக்கிறான். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவுக்கு உண்டதான எல்லா அதிகாரங்களும் இந்த உலகத்தில் அவன் எடுத்துக்கொள்கிறான். இப்பொழுது சொல்லுங்கள், இப்பொழுது நினைத்து பாருங்கள், இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே நம்மால் அவனை எதிர்த்து நிற்க முடியுமா? அவனை எதிர்த்து நிற்க நம்மால் முடியுமா? அதனால தானே பரலோகம் நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. அதனால தானே ஒரு வழியை பரலோகம் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. அவன் வருவதற்கு முன்பதாகவே நாம் இந்த உலகத்தை கடந்து போக போகிறோம். இந்த உலகத்தை விட்டு பறந்து போக போகிறோம். இந்த உலகத்தை விட்டு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்து ஒருபோதும் இந்த பூமியிலே வரமாட்டான் என்று பவுல் நமக்கு தெளிவாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அவன் நாம் இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் இந்த